வணக்கம். உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் இடம். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். ரைட் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ். ஸோ ரெசிஸ்டார் அப்படின்றது என்ன, ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இதை பார்த்துருப்போம். ரெசிஸ்டார் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் an element which resists the flow of charges. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ரெசிஸ்டார், ஃபிக்ஸட் ரெசிஸ்டார், வேரியபிள் ரெசிஸ்டார் அப்படின்னு நிறைய படிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, more than one resistor we are going to combine, and that is called combination of resistors. ஸோ ஓகே சார், காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ் அப்படின்றத இன்னும் வேறு எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி கால்ட் அஸ் சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ். System of resistor. இந்த காம்பினேஷன்ஸ் அப்படின்றது எப்படின்னா, how it is arranged, on what basis it is arranged அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two types of combinations. One is series combination, another one is parallel. Series அப்படின்னா என்ன சார், parallel அப்படின்னா என்ன சார்? சீரீஸ் வரிசையா, parallel ஒன்று கீழே ஒன்று, ரைட் தானா? ஸோ அப்போ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரீஸ் காம்பினேஷன். ரெசிஸ்டார் அப்படின்றத சிம்பிள் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டார், திஸ் இஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ். ஸோ த சிம்பிள் ஃபார் ரெசிஸ்டார் இஸ் ஆர், ரைட் தானா? ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் ரெசிஸ்டார். அப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரே ஒரு ரெசிஸ்டார் வேல்யூ வச்சு நம்ம பண்ண முடியாது. டிபெண்டிங் ஆன் தி அப்ளையன்சஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன இருக்கும், ரெசிஸ்டரோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். அப்போ ஒரே ரெசிஸ்டரில் நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் ஆர் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் வேரியபிள் ரெசிஸ்டார். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோஸ்டாட். இது எல்லாமே நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லையும் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக திருப்பி ஒரு சின்ன ரீகால், அவ்வளோதான். ஸோ வேரியபிள் ரெசிஸ்டார். அப்போ இது பாருங்களேன், சிம்பிள் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிம்பிளை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக, அது என்ன டைப் ஆஃப் எலமெண்ட், அதோட பேர் என்ன அப்படின்ற பார்த்துடலாம். ஸோ வேரியபிள் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஒரு சின்ன ஆரோ மார்க். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேரியபிள் ரெசிஸ்டார் இன்னும் 2-3 மெத்தடில் இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இது சின்ன ஒரு திருப்பி ஒரு சின்ன ரீகால் பண்ணிவிட்டு தென் நவ் ஐ மூவிங் ஆன் டு சீரீஸ். வாட் இஸ் த சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டாருடைய நெகட்டிவ் டெர்மினல் இன்னொரு ரெசிஸ்டாருடைய பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஏன்னா யூஸ் பண்ணி எல்லாமே என்ன ரெசிஸ்டார், ஃபிக்ஸட் ரெசிஸ்டார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ இஃப் இட் இஸ் கனெக்டட் வித் அன் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்னா இங்கே நான் ஒரு செல்லு தான் காமிச்சிருக்கேன். சில பேர் பேட்டரி போடுவாங்க, சில ஆத்தர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எனது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்றதுக்கு சைன் வேவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹியர் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெர்மினல்ஸ் இஸ் நத்திங் பட் V. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஹியர் த கரண்ட் I இஸ் ஃப்ளோயிங். அப்போ இங்கே என்ன இருக்கும், R1, R2, R3. ஸோ ஹெடிங் என்ன கொடுத்துரும், காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டார். சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு சொன்னால், ஒரு ரெசிஸ்டருடைய நெகட்டிவ் இன்னொரு ரெசிஸ்டருடைய பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருந்துச்சு. தட் இஸ் கால்ட் சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட். அப்போது இதில் என்ன சார் ரிமைன் சேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the resistors are connected in series, which remains same, current remains same. அப்போ current remains same அப்படின்னா என்ன இருக்கும், நம்ம இங்கே we know that what is Ohm's law, it is nothing but V is equal to IR, right? அப்போ இப்போ I கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே என்ன இருக்கு, ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறுது. ஒவ்வொரு ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறுறப்ப அப்போ I கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா R மாறுச்சுன்னா Vயும் என்ன ஆகிடும், மாறிடும். ஸோ த கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஹியர் வி கேன் டேக் இட் அஸ் V1, V2, V3 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இதில் V1, இது V2, இது V3. அப்போது இங்கே நல்லா பாருங்கள், இங்கே செல்லில் இருந்து ஒரு பேட்டரியில இருந்து இங்கேருந்து கொடுக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி பிரியுது, V1, V2, V3. இப்போ சப்போஸ் இஃப் தெர் ஆர் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா அப் டு Vn நீங்கள் தாராளமாக எழுதலாம். அப்போ what is that? So this supplied, that is potential difference across these two terminals is equal to sum of potential difference across individual
resistors. So இங்க நம்ம 3 எடுத்துட்டனால அப்படியே எழுதியிருக்கேன். அப்போ என்ன பண்ண போறோம்? We are going to apply Ohm's law. We are going to apply Ohm's law. As already discussed, current remains same. I R is equal to I R1 plus I R2 plus I R3. எழுதலாமா? அப்போ I remains same அப்படின்னு நம்ம நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த ரெசிஸ்டாருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is called equivalent resistor or resultant resistor of series combination. அப்போ R1 plus R2 plus R3. So this is nothing but equivalent resistance when the resistors are connected in series. இப்போ நம்ம 3 ரெசிஸ்டர் எடுத்துக்கனால 3ஓட நிப்பாட்டிட்டேன். n ரெசிஸ்டர்ஸ் வந்து you can add up to n ரெசிஸ்டர். ஸோ Rn வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். ரைட் தானே? ரைட். இப்போ if this is the case அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த கரண்ட் I எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த கரண்ட் I எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is nothing but called voltage divider. voltage divider. அப்போ voltage divider அப்படின்றது என்ன சார்? voltage divider. What is this voltage divider? என்ன சொல்லியிருக்கோம்? n number of resistors சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம 3 காம்பினேஷன் எடுத்திருக்கோம். அப்போ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன். ஸோ V is equal to I into R1 plus R2 plus R3. அப்போ இங்கே நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த பேட்டரியிலேருந்து இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ I is equal to V by R1 plus R2 plus R3, or you can write it as total resistance. Total resistance. ரைட் தானா? அப்போ இங்கே நான் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் பாருங்க, வோல்டேஜ் டிவைடர்னு கொடுத்துருக்கேன். அப்போ இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு இந்த ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய வாட் இஸ் இட்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1 is equal to what is that? I1 R1. That is I into R1. I remains same சொல்லியாச்சு. So I is equal to what is this? V by. Therefore we can write V by R total into Ri. Or we can write it as V into Ri divided by, that is here it is 1. Therefore here you can mark it as 1. Right? Upon R1 plus R2 plus R3. Similarly, you can write it for V2 is equal to I R2. V into R2 by RT. So, இதே equation என்ன பண்ணலாம்? We can extend up to n number of resistors. திரும்ப நான் சொல்றது அதான், n number of resistors வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இங்கே நான் 3 எடுத்துருக்கிறதுனால I am writing it fully. That is V3 is equal to I R3. V into R3 by R total again. V into R3 by R1 plus R2 plus R3. Right? So this is voltage divider. எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ அடுத்த கேஸ் நம்ம எடுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட். வழக்கம் போல நோட்டுக்குள்ளே போயிடுறோம். வாட் இஸ் நோட் ஹியர்? ஸோ இங்கே நம்ம இந்த டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன சொன்னோம்? ஒவ்வொன்றுக்கும் இந்த ரெசிஸ்டர் வேல்யூ மாறும்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் மாறலை, எப்படி மாறலை, ஒரே ரெசிஸ்டர் வேல்யூ we are having n number of resistors அப்படின்னு வந்துச்சுன்னா, if R1 equal to R2 equal to R3 equal to up to Rn is equal to R, and n number of resistors are in series, and n number of resistors are connected in series, or connected in series அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, how we can write the total resistance or equivalent resistance is nothing but R equivalent or R series is equal to, என்ன பண்ணலாம், எல்லாமே ஈக்குவல் வேல்யூன்னு சொல்லியாச்சு, n number of resistors சொல்லியாச்சு. ஸோ என்ன வரும்? n into R. So simply you can multiply the number of resistors with resistance value of single resistor. அடுத்து என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனை ஜென்ரலைஸ் பண்ணி எழுத போகிறோம். V1 V2 V3 எப்படி ஜென்ரலைஸ் பண்ணி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் அட் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ். பொட்டன்ஷியல் அட் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் VRI. ஐன்றது 1 2 3 4 5 வேரி ஆகும். ஈக்குவல் டு வாட் இஸ் திஸ் V? இட் இஸ் நத்திங் பட் V total. V total. இது எப்படி எழுதுற பாருங்க, V தனியாக வெளியே எடுத்துட்டு மீதி என்ன இருக்கீங்க, ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்.
அப்போ இது என்னது? ரெசிஸ்டன்ஸ் இன் பர்டிகுலர் ரெசிஸ்டார். Resistance of that resistance divided by total resistance. So this will give you the potential across individual resistors, right? So this is another equivalent resistance when the resistors are connected in series. அப்போ இதை வச்சு நம்ம எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம அழகாக ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ், LAWS, லாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், லாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ் இன் சீரீஸ். அது என்ன சார் லாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ் இன் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோம், இதில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸை தான் லாவாக கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் நத்திங் பட் கரண்ட் ரிமைன்ஸ் சேம். கரண்ட் ரிமைன்ஸ் சேம். செகண்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு வர போகிறோம். வாட் இஸ் தட்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்சஸ். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் is equal to sum of individual resistances. So this is second law of resistance in series. Right, okay sir. அப்படி இருந்துச்சுன்னா what is the how the value of this equivalent resistance அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்சஸ்ல எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதை விட என்ன இருக்கும், இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். The equivalent resistance is equivalent resistance is எப்படி சொல்லிடலாம், larger than, is larger than எது, the largest individual resistance, largest individual resistance. அது எப்படி சார் largest individual resistance அப்படின்றது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமா, அப்போதான் நமக்கு ஈஸியாக இது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே R1 is equal to ஒரு 2 ohm எடுத்துக்கிறேன், R2 equal to ஒரு 3 ohm எடுக்கிறேன், R3 equal to ஒரு 5 ohm. அப்போ what is the equivalent resistance? R equivalent is nothing but sum of R1 plus R2 plus R3. அப்போ 2 plus 3 plus 5 you will be getting 5 plus 3 8, it is 2 equal to 10. இப்போ நீங்கள் இந்த பாயிண்டை ரீட் பண்ணி பாருங்க. Equivalent resistance is larger than the largest individual resistance. அப்போ இதை கொடுத்துருக்கிற ரெசிஸ்டன்ஸில் எது லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ்? திஸ் 5 இஸ் த லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இங்கே வந்திருக்க ஆன்சர் என்ன வந்திருக்கு நமக்கு 10. அப்போ இது ஒபே ஆகுதா? ஸோ திஸ் இஸ் தேர்ட் லா, திஸ் இஸ் தேர்ட் லாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். அடுத்து வேறு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு சொல்ல போகிறோம், இந்த பாயிண்ட்டை சொல்ல போகிறோம். தட் இஸ் என்னது, total potential difference across the circuit is equal to sum of potential difference across individual resistance. So total potential difference is equal to என்ன சொல்ல போறோம், sum of potential difference across or potential across individual resistances. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், லாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஸோ ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாமா? எஸ். ஸோ சீரீஸ் அப்படின்னு என்னன்னு சொல்கிறோம், இனிஷியலாக ரெசிஸ்டன்சஸ் ஆர் கனெக்டட் வித் தி நெகட்டிவ் டெர்மினல் வித் த பாசிட்டிவ், ஆல்டர்னேட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ தட் ஃபார்ம்ஸ் த சீரீஸ். எப்போ வந்து சீரீஸ்னு வந்துருச்சோ அப்போ ஒரு சர்க்யூட்டில் என்ன இதாக இருக்கும், சர்க்யூட் ரிமைன்ஸ் சேம். சர்க்யூட் ரிமைன்ஸ், தட் இஸ் கரண்ட் இந்த சர்க்யூட் ரிமைன்ஸ் சேம். அப்போ கரண்ட் ரிமைன்ஸ் சேம்னா அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, ஏன்னா ஓம்ஸில் இங்கே தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை என்ன பண்ணிடலாம், குட்டி பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்போ V is equal to IR. அப்போ V equal to IR அப்படின்னு போடுறப்ப என்ன வந்துடும், IR இங்கே V1 V2 V3 மாறும். ஸோ I காமன். ஸோ I எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் யூல் கெட் R equivalents or equivalent resistance in series, that is R1 plus R2 plus R3. அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to find the voltage divider. ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் எப்படி வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது, இது எதுக்காக நம்ம இதை மெயினாக பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் இதில் கொஷின்ஸ் வரும். இது ஜென்ரலாக உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் ஒரு டெரிவேஷனாக கேட்கலாம். இந்த வோல்டேஜ் டிவைடர் அப்படின்றது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் டைரக்ட் ஈக்குவேஷனாக நீங்கள்
இதை எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் தட் வோல்டேஜ் டிவைடர்? V is equal to I into total resistance, right? So அப்போ I is equal to V by R plus R1 plus R2 plus R3, nothing but total resistance. அப்போ இது வந்து total current இருந்துச்சுன்னா what is the individual potential across individual resistors அப்படின்றது I into R1. ஸோ இதை போட்டிங்கன்னா you will get V into R1 by R1 plus R2 plus R3, that is R total அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி V2 V3 போட்டிங்கன்னா you will get the equation. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், if all the resistance are having equal resistance value, that is equal to R அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ என்ன வந்துடும், if there are 3 resistors அப்படின்னா 3 into 10 30 அப்படின்றத இங்கே நம்ம என்ன கொடுத்துருவோம், ஈக்குவல் டு NR அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அது NR இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டார்ஸ்? பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் V total into resistance of particular resistor divided by total resistance. அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே loss of resistances when it is in series. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், current remains same. Second, equivalent resistance is equal to sum of individual resistance. Then equal resistance is larger than the largest individual resistance. And the last one is total potential difference is equal to sum of potential across individual resistors. அப்போ இதுக்கு சார் ஓகே சார் இதெல்லாம் புரியுது, இதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் என்ன சார் பண்ணுறது? எஸ், நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ போர்டு எக்ஸாமுக்கு தனியாகவும் பார்ப்போம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு தனியாகவும் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் இதுக்குரிய ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோட உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.